Welcome to Machinery World. ഞാനിപ്പം നിൽക്കുന്നത് കോയമ്പത്തൂർ ഒഡീസ എക്സിബിഷൻ സെൻറ്ററിൽ മുത്തമിഴ് ഇൻഡസ്ട്രീസ് എന്ന് പറയുന്ന സ്ഥാപനത്തിൻ്റെ സ്റ്റാളിലാണ്. ഇതിൻ്റെ ഓണർ ഇതോടൊപ്പം ഞങ്ങളോടൊപ്പം ചേരുന്നുണ്ട്. അത് കൂടുതൽ വിശദാംശങ്ങൾ അദ്ദേഹം ഈ ഇതുമായിട്ട് ഷെയർ ചെയ്യുന്നതാണ്. നമുക്ക് അദ്ദേഹത്തിൽ നിന്നും കേൾക്കാം. Sir, will you please explain all these machines and its purposes? ஓகே வணக்கம். நமஸ்காரம் சார். நான் முத்தமிழ் தொழிற்சாலை பழனியிலிருந்து வந்திருக்கோம். கோயம்புத்தூரில் ஒடிசி எக்ஸ்போக்காக வந்திருக்கிறோம். நம்ம இந்த மண்ணுக்கு உரம் கொடுக்கறதுக்காக ஸ்பெஷல் டைப் மிஷின் கொடுக்குறோம். அதில் நம்ம பசுக்களுக்கும் ஆடு மாடுகளுக்கும் தீவனம் வெட்டினா தீவனம் சாப்பிட்டா அது உரம் கிடைக்கும். அப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டை நான் சூஸ் பண்ணி இப்போ இதுக்கு நிறைய மிஷின்ஸ் கொடுத்துட்ருக்கேன். நாங்கள் இந்த கம்பெனி 1998 ஸ்டார்ட் பண்ணோம். 1999 இருந்து விவசாய கருவி பண்ணிகிட்ருக்குறோம். ஸ்பெஷல் டைப்பாக ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்துருக்கோம். சாப் கட்டர் மட்டும் டெவலப் பண்ணியிருக்கோம். கட்டிங் மிஷின், திஸ் இஸ் ஏ கட்டிங் மிஷின். இந்த கட்டிங் மிஷினில் நீங்கள் பச்சை புல், காஞ்ச புல் இது எல்லாமே கட் பண்ணிக்க முடியும். சேம் டைம் தானியங்கள் விதையெல்லாம் உண்டல்ல, இந்த விதையெல்லாம் கட் பண்ணிக்க முடியும். அப்புறமா வந்து தென்னை மரத்தினுடைய உரிச்ச மட்டை, அதாவது சகரி, வேறு மலையாளத்தில் வந்து உரிமட்டை, தேங்காய் உரிமட்டை, பிரான்ச்சு, இந்த மரத்தினுடைய உரிமட்டையெல்லாம் பவுட்ரு பண்ணி அதையெல்லாம் நம்ம வந்து உரமாக பண்ணிக்க முடியும். அந்த இதுக்காக இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன மிஷின்லேருந்து பெரிய மிஷின் வரைக்கும் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். இந்த மிஷின் எல்லாமே என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது சார்? தம்பி ஒரு தேங்காய் உரிச்ச மட்டையை கொடு, மட்டையை கொடு. கொஞ்சம் பவுடர் கொடு. இப்போ இது பார்த்தீங்கன்னா தேங்காய் உரிச்ச மட்டை. இந்த மட்டையை தொண்டு, இந்த மட்டையை நம்ம மிஷினில் போட்டால் டைரெக்டாக கட் பண்ணி பவுடராக கொடுக்கும். இதில் நரம்பு வராது. இந்த ஃபைபர்லாம் கட்டாகி பொடியாக இருக்கும். கொஞ்சமாக கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி பொடியாக வரும். இது பேபி நாரே இருக்காது. ஃபுல் பவுடர் ஆயிரும். இப்போ இதனால் நம்ம வந்து பிளாக் அடிக்கலாம், நர்சரி ஃபார்முக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம மரத்தை சுற்றி போட்டுக்கலாம். இந்த மாதிரி யூசேஜுக்கு நம்ம நெக்ஸ்ட் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மெனுவர் ஆகிட்டு யூஸ் பண்ணலாம். ஆமாம். அதே போல் இந்த மிஷினில் இந்த மாதிரி ஓலையெல்லாம் இருக்குது. ஓலை? ஆமாம். ஓகே. இந்த ஓலையும் மிஷினில் போட்டு பொடி பண்ணிக்க முடியும். பொடியாயிடும். குச்சி கோலெல்லாம் உண்டு. ஓகே. அந்த குச்சி கோலெல்லாம் உள்ளே போட்டு பொடி பண்ணிக்கலாம். வேற நம்ம இந்த கம்பு வேஸ்ட் கரியில ஆமாம் எல்லாமே இந்த பொடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொடிச்சு பொடியாக்கிடு. ஆமாம். நம்ம அன்னாச்சி பழம், அந்த பைனாப்பிள் உண்டல்ல, பைனாப்பிளினுடைய வேஸ்டேஜ் அந்த மாதிரி கிரீனாக இருந்தாலும், அதாவது மாய்ச்சர் இருக்கிற மெட்டீரியலும் கட் பண்ணி பொடி பண்ண முடியும். ஓகே. அந்த மாதிரி ஸ்பெஷல் டைப்பாக இந்த மிஷின்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். தெங்கின்ற ஓலை, மடல், துண்டு எல்லாமே போதும் பொடி. ஆமாம், பொடி பண்ண முடியும். அப்புறம் வந்து குச்சியெல்லாம் உண்டு. ஒரு நிமிஷம் பாப்பா, அந்த குச்சி கொடு. அந்த குச்சியும் அந்த குச்சி கட் பண்ண அந்த குச்சி எடு. அந்த குச்சி பெரிய சிறுசு ரெண்டையும் எடு. அந்த குச்சி எடு. மயில அந்த குச்சி எடுன்னு. அதுதான்டா பெருசு. இப்போ இந்த மாதிரி நம்ம கார்டன் வேஸ்ட் கம்பு இருக்கு. இந்த கம்பு வந்து இது மாதிரி சிப்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். இது வந்து சிங்கிள் ஃபேஸ் 1 HP, 1.5, 2 HP, 5 HP இந்த மாதிரி வேரியபிள் மிஷின்ஸ் இருக்கு. சின்ன கரண்ட் சார்ஜில் இதெல்லாம் பண்ண முடியும். நம்ம வீட்டு தோட்டத்தில் வீட்டு கரண்ட்டில் சிங்கிள் ஃபேஸில்
டொமஸ்டிக் கரண்ட்ல இதெல்லாம் கரண்ட்லயும் யூஸ் பண்ணலாம். ஆமா மெஷின் எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஆமா, அது கரண்ட் யூஸ் பண்றது வந்து கேசிபி ஆமா, அது பெர்மிஷன் யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா சிங்கிள் ஃபேஸ் கரண்ட்ல இந்த மாதிரி இதெல்லாம் பண்ண முடியும். மீன்ஸ் இந்த மெஷின்ஸ் எல்லாம் இந்த மோட்டார்ஸ் எல்லாமே வந்துட்டு சிங்கிள் ஃபேஸ்ல கிடைக்கும். உங்களுக்கு அவைலபிள்னா 3 ஃபேஸ்லயும் கொடுக்க முடியும். ஓகே ஓகே, ஹெவி டியூட்டிக்கு 3 ஃபேஸ் கொடுக்க முடியும். இப்போ ஒரு மிஷின் இந்த ரம்லாம் வந்து ரொம்ப சேஃப்டியான மிஷின். இப்போ இதுக்குள்ள தான் எல்லாமே கட் பண்ணுது. ஓகே, மிஷின்லாம் நம்ம இங்கே கை கொடுக்குறோம், உள்ளே இருக்குது. அதனால வந்து ஆப்ரேட்டருக்கு ரொம்ப சேஃப்டியாக பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த மாதிரி டிசைன் பண்ணி கம்பு எல்லாமே ஃபர்ஸ்ட் சிப்ஸ் ஆயிப்போம், பின்ன வந்துட்டு பொடி ஆயிருக்கு. பின்ன வேணும்னா பொடி பண்ணலாம். ஓகே, பொடி பண்ணலாம். இந்த கம்பை அங்கே வச்சுக்கணும், அங்கேயே வச்சுக்கோ. இது வந்து நம்ம இந்த ஓலை உண்டல்ல, இந்த ஓலையை பொடி பண்ணது. கோகனட் லீஃப் வந்துட்டு ஆமா, இந்த அளவுக்கு பண்ண முடியும். ஓகே, இதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா மெஷின்ல 2 ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஒரு செமியா இதெல்லாம் கட் பண்ணிட்டு திரும்ப பவுடர் மேக் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி பண்ணிக்க முடியும். ஓகே ஓகே. இது எல்லாமே எங்க யூஸ் செடி மனுவர் ஆயிட்டு ஆமா, உரமா யூஸ் பண்றோம். உரமா யூஸ் பண்றோம். நம்ம செடியை சுத்தி இயற்கை உரம், இதுதான் நல்ல உரமாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. பட் அந்த சீக்கிரம் இது வந்து செடி வலிச்செடுக்கும். ஆமா, அதுக்காக உரமாயிட்டு. ஆமா. வேற இது போக நம்ம இந்த மாதிரி மெஷின்ல கேரளால வந்து மீன் நிறைய கிடைக்கும். ஃபிஷ் இருக்கும். அந்த ஃபிஷ் உள்ள போட்டு கட் பண்ணிக்கலாம். ஒரு பேஸ்ட் ஃபார்முக்கு வெளியே வரும். அதுல நீங்க பயோ ஃபெர்டிலைசர் தயார் பண்ண முடியும். ஓகே, புரிஞ்சுங்களா? அதாவது ஆமா, மீனை வந்து நிறைய மீன் இருந்தா அதை கட் பண்ணி வேஸ்ட் மீன் எல்லாமே வேஸ்ட் மீன்லாம் யூஸ் பண்ணி கட் பண்ணி அதை உரமா பண்ண முடியும். ஓகே, எரு பண்றோம். அப்புறமா வந்து கோழி வேஸ்டேஜ் அது இதுல எல்லாம் இந்த மாதிரி மிஷின்ல உள்ள விட்டு கோழி ஃபார்மில் கிடைக்கிற வேஸ்டேஜ், சிறகுகள், அந்த பிராய்லர் ஷாப்ல இருந்து வேஸ்ட் வருது, அதையெல்லாம் கட் பண்ணி நீங்க மீனுக்கு ஃபுட் கொடுக்கலாம். ஓகே ஓகே, ஃபிஷ்ஷுக்கு ஃபுட் அந்த மாதிரி பண்ணலாம். அந்த ஃபிஷ் மீல் இதுல ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஆமா ஆமா, ஓகே. அந்த மாதிரி மிஷின்லாம் வந்து ஒரு கட்டிங் மிஷின். ஓகே, இது வந்து காமனா சொல்றது கட்டிங் மிஷின். ஓகே, நீங்க இன்புட் கொடுக்கறது இந்த மாதிரி வுட் மெட்டீரியல், இந்த மாதிரி ஃபிஷ், இந்த மாதிரி என்ன மெட்டீரியல் கொடுத்தாலும் கட் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். ஓகே, அந்த மாதிரி ஒரு மல்டி பர்பஸ் மிஷினா இங்க கொண்டு வந்திருக்கிறோம். ஓகே, ஆமா. This is your new invention, eh? Yes sir. Okay, good. இந்த டிசைன்ல இருந்து டெவலப் பண்ணது எல்லாமே ரொம்ப காலம் machine. ஆமா, உங்கள தான் brain. Yes sir, yes sir. Good, good, good. ஆமா, good. உங்களுக்கு டெமோ வேணா இப்ப ஓட்டி காமிக்கிறேன். டெமோ பார்க்கலாம். மற்ற தண்டு 2 எடுத்து இது மாதிரி பொடி பண்ணிக்கலாம். சைஸ் வேரியபிள் கொடுத்துக்கலாம், பெருசு சிறுசு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ये पापा काटे ओके நிறைய
அப்படி போட்டுங்க. இப்போ இதில் பிடிச்சு விட்டா ரொம்ப பொடி பொடியாக இந்த மாதிரி வெட்டிக்கலாம். இது நாட்டுக்கோழிகளுக்கு தீவனமாக போட்டுக்கலாம். அந்த மாதிரி விடுங்க விடுங்க விடுங்க. இப்போ இந்த மட்டையை கூல் பண்ணி காமிச்சு கொஞ்சம் தள்ளிங்க. போக பறக்கும் அதனால. இப்போ இது மாதிரி மிஷினு, இது இல்லாமல் இன்னும் நிறைய மிஷின் தயார் பண்ணுறோம். இது மாதிரி மிஷினை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் நம்பர் 9842009606. இன்னொரு நம்பர் 9842109606. 9842009606. 9842109606. இந்த நம்பர் கூப்பிடுங்க. மற்ற டீட்டெயில் எல்லாமே நாங்கள் கொடுக்க முடியும் உங்களுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ சார்.